நம்ம விஜயும் நம்ம காவேரியும் சீக்கிரமாக ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறேங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முழுமை வந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருந்தது என்னென்னு பார்த்தோன்னாக்கா, நம்ம காவேரியை நம்ம விஜய் தேடி போவாரா அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம காவேரி என்ன ஆகிட்டாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு பொய்யை பார்த்தோன்னாக்கா இப்போ சொல்லியிருப்பாங்க. அதுவுமே தெரியாமல் நம்ம விஜய் பார்த்தோன்னாக்கா 5 வருஷமாக அவங்க குழந்தைய பார்த்தீங்கன்னாக்கா அவர் தானாக தான் வளர்த்தாங்க அப்படின்ற மாதிரி தான் கதையில் காட்டியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னாக்கா ஸ்கூல் டீச்சராக போகிற மாதிரி நம்ம காவேரியுமே காட்டுப்பாங்க. ஆனால் இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தான் பொண்ணோட வாழ்க்கையை நாமளே அழிச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னாக்கா, இப்போ இந்த காவேரியோட அம்மா கையில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போயிருங்க, என் பையன் பார்த்தீங்கன்னாக்கா இறந்துட்டா அப்படின்றதும். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னாக்கா இந்த சைடு காவேரி சேம் சைடு கோல் அடிச்சிட்டாங்க. ஆனால் இது தெரியாமல் நம்ம காவேரியும் இன்னொரு பக்கம் நம்ம விஜய் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட தனித்தனி லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஒன்று, நம்ம காவேரிக்கு 3 வருஷம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியாது. எல்லாமே டோட்டலாக மறந்துருப்பாங்க. இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட அந்த பாட்டிக்கு இப்போ அவங்களும் பரலோகம் போய் சேர்ந்துட்டாங்க. இந்த உண்மையை யாருடா சொல்ல போகிறாங்க, எப்போ தான் இது தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ஆர்வமாகவே இருந்துட்டு இருந்துச்சு. இந்த சமயத்தில் பார்த்தோன்னாக்கா என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட்டு வச்சுருப்பாங்கனாக்கா, 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம விஜய் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட குழந்தைய பார்த்தோன்னா ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் விட போகிறாங்க. அதே மாதிரி தான் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னாக்கா இந்த காவேரியை ஸ்கூலுக்கு போக போகிறாங்க டீச்சராக. அந்த சமயத்தில் தான் பார்த்தோன்னாக்கா எல்லா உண்மையும் தெளிவாக தெரியும் அப்படின்னு நாம் நினச்சோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா இந்த காவேரியோட அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இவ எல்லாமே பார்த்தோன்னாக்கா இதுன்னு இருக்கா, எல்லாம் முடிஞ்சது தான், இவன் கல்யாண பேச்செல்லாம் எடுப்பா இல்லை. அதனால் பார்த்தோன்னாக்கா நாம் இந்த உண்மையை சொல்லிடலாம். இப்போ அவங்க குழந்தை திடீர்னு பார்த்தோன்னா அந்த குழந்தை உயிரோடு தானே இருக்குது, அவள் கேட்டால் என்ன பண்ணுறது, என் அம்மா தானே இவங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் உண்மை தெரிய வந்தா அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா தான் தெரியுது இது எல்லாத்தையும் இந்த காவேரி அம்மாவே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க தான் உன்னோட புருஷன், இவ தான் உன்னோட குழந்தை அப்படின்றத அங்கே சொல்லிட்டாங்க. இது என்னடா ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு பார்த்தா, ஏன்னா எப்பயோ தெரிய வேண்டியதை நாமளே தெரியப்படுத்திடலாம். ஒருவேளை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொய்யே இருந்திருந்தால் இந்த விஜய் பார்த்தீங்கன்னாக்கா இறக்காமலே இருந்திருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றது எல்லாத்தையும் இப்போ அவங்க சொல்லும்போது தான் இப்போ நம்ம காவேரிக்கு எல்லா உண்மையை தெரியப்படுத்தினாங்க. இப்போ காவேரியும் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ண போகிறாங்கன்னா ரொம்பவே பயங்கரமான ஷாக் ஆகிறாங்க. நம்ம காவேரிக்கு உண்மை தெரிஞ்சது யாரெல்லாம் சூப்பர் நினைக்கிறோங்களோ மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு ப்ரொமோலையும் சரி எபிசோட்லையும் சரி மாசாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம காவேரிக்கு எல்லா உண்மையும் தெரிய போகுது. இப்போ அவங்க இதை தெரிஞ்சது கூட பிரச்சனை கிடையாது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா இவங்கள தன்னோட பொண்ணாக ஏற்றுக்கிறதும், இன்னொரு பக்கம் இந்த விஜயை புருஷனாக ஏற்றுப்பாங்களா மாட்டாங்கன்றது தான் பெரிய ட்விஸ்ட்டாகவே இருக்க போகுது. எதனாலனாக்கா ஆல்ரெடி யாரோ கல்யாணம் ஆனவங்கள நம்ம தலையில் கட்ட பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த காவேரி நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலுமே அது அவங்களோட புருஷன், அவங்களோட பொண்ணு தான் அப்படின்றது தெரிஞ்சால் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல, இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை பார்த்தோன்னாக்கா ஏற்பட்டிருக்கு. நம்ம விஜயும் ரொம்ப காவேரி மேலே உயிருக்கு உயிராக இருந்தாங்க போல். அதனால தான் இந்த அளவுக்கு பிரிஞ்சு ரொம்பவுமே கஷ்டத்தையும் இது நீட்டிருக்காங்க. காவேரி அவங்க அக்காவை அவங்க அம்மாவால் கட்டி பிடிச்சி எனக்கு வேலை கிடச்சிருச்சின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த செகண்டே இந்த ஒரு விஷயத்த சொல்லி அந்த இடத்துல மொத்தமாக ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த சந்தோஷம் இல்லைனாலும் இப்போ கிடைச்சது பெரிய கிஃப்டாக அவங்க லைஃப்பில் இருக்க போது. நம்ம விஜய் நம்ம காவேரிக்கு எல்லா உண்மையும் எடுத்து சொல்லி புரிய வைப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றத கமெண்ட் தெரிவிச்சுட்டு வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.